Daily. Taste the Daily. 89 முதல்ல திருமண உதவி 8வது வரை படித்தால் 5000 ரூபாய் என்று முதல் கொண்டு வந்தது கலைஞர். அதுக்கப்புறம் 5000 10,000 ஆச்சு, 10,000 5,000 ஆச்சு, 20,000 ஆச்சு, 25,000 ஆச்சு. அப்புறம் முதலமைச்சர் தலைவருக்கு பின்னால் ஜெயலலிதா வந்தாங்க. அப்ப நாங்க தாலிக்கு தங்க வந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க 8 கிராம். அப்புறம் படிப்படி ஆகி போச்சு. 2000 நம்ம போன ஆட்சிக்கு முன்ன 2006 பதினொன்று முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. 10 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க. கடைசியா போகும்போது எடப்பாடி அந்தமா போனவொடனே ஒன்றாதான் இருந்தது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, யாருக்கும் அப்ளிகேஷன் வாங்கினாங்களே தவிர அந்த பணம் யாருக்குமே தரல. போன சட்டமன்ற கூட்டத்தொடரோட நான் தான் பேசினேன். திருமணத்தை நிறுத்திக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ பேசினாரு. அப்ப நான் தான் எழுதி சொன்னேன், 3.25 லட்சம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க ஜனங்க தமிழ்நாடு முழுவதும். 3.25 லட்சம் அப்ளிகேஷன் வாங்கி அப்படியே கணக்குல 3.25 லட்சம் ஒரு சவரம் இன்னைக்கு 50,000 இருக்குது. 56,000 அதுல பணம் தரணும். ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும். 3.25 லட்சத்துக்கு 3.25 லட்சம் 1 லட்சம் ரூபாய் என்னாச்சு, அரசாங்கமே நடத்த முடியாது. அப்படியே கணக்குல போட்டு போயிட்டாங்க. அப்படியே கணக்குல போயிட்டு விட்டுட்டு போனோம். நீங்க திருமண உதவி திட்டத்தை பேசுறீங்க இதே இல்லைன்னு சொல்லி நான் பத்திரிகை செய்தியா வந்தது. 3.25 லட்சம் பென்ஷன் அப்படியே பண்ணிட்டு தகவல் என்ன பண்ணாத அந்த திட்டத்தை கைவிட்டு 6வது 12வது படிக்கிற பெண்கள் முதல்ல ஆண்களையும் சேர்ந்தாரு. மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் 1000 ரூபாய் தருகிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். 1000 ரூபாய் பெரிய காசு இல்லை. நம்ம குடும்பம் இல்ல, நாம படிச்சிருக்க மாட்டோம். பெரிய பத்தவங்க நாம படிக்கணும், நம்ம பசங்க படிக்கணும்ன்ற எண்ணம் பத்தவங்களுக்கு என்ன பண்ணாங்க, 8 பேர் காலேஜில் சேர்த்துருவாங்க. நாம படிக்கணும், நம்ம பசங்க படிக்கணும்னு சொல்லி 8 பேர் காலேஜில் சேர்த்துருவாங்க. இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த பெண்கள் இப்போது ஆண்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தருகிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. நீங்க அந்த திட்டத்தை நிறுத்தினா கூட இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துகிற ஆட்சிதான் திமுக ஆட்சி வந்து நீங்க மறந்துவிட. இன்றைக்கு 21 லட்சம் குழந்தைகளுக்கு 500 கோடி ரூபாய் மதிப்புல காலை சுற்றுலி தருகிற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி மட்டும்தான். இந்தியாவிலே நம்ம ஆட்சியில் மட்டும்தான் அதை செயல்படுத்துறோம். 1000 ரூபாய் கொடுக்குறோம் மாசம். எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் 1,15 லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி. மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி பணம் தரலன்னா கூட அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரே முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரையில தம்பி மனோகர் அவர் சொன்னது போல ஏழை மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி. ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் தொழிற்கல்வி படிக்கணும்னு சொன்னா 7.5% இடஒதுக்கீடு தந்து அந்த மாணவர் கட்டணத்தை கூட அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆட்சி திமுக. அதனால ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்ல கேட்டுங்க, ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி உங்களுக்கு பக்கபலமா இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். ஆட்சி சொன்னா கலைஞர் பிறந்தநாள், தளபதி பிறந்தநாள், ஒரு சேலையாவது எடுத்து கொடுக்குறோம்னா திமுக சொன்னாங்க. இந்த கஜா புயல், கொரோனா வந்தது, பெரிய மழை வந்தது, அப்போ நாம கூட தான் இருப்போம். ஆட்சி பிறப்பாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 லட்சம் வாங்கி தரோம்னா திமுக. அதிமுக ஆட்சி தான் வரும், அவங்க ஆட்சி இல்லைன்னா வரமாட்டாங்க. நாங்க அப்படி கிடையாது. ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி மக்களோடு நெருங்கி குடும்ப பாச உணர்வோடு மக்களை பாதுகாக்கிற ஒரே திமுக மட்டும்தான். அப்பேற்பட்ட இயக்கத்திற்கு நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர வேண்டும். நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்றைக்கும் நீங்கள் உறுதியாக தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற தம்பி மோகன் அவர்களுக்கும் இந்த ஊராட்சியில் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் துணை செயலாளர்களுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி வாழ்த்துக்களை சொல்லி, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.